வெள்ளையாக வருமையானால் வேலை செய்வாய் நீ எனக்கு கருப்பாக வருமையானால் வெள்ளையரை உனக்கடிமை சொல்லி யானையானது வெள்ளையாக வருமையானால் நான் உனக்கு 12 வருடம் அடிமை வேலை செய்கின்றேன். அக்கா நீ சொல்வது வந்து யானை கருப்பாக வருமை என்று சொன்னால் நான் உனக்கு 12 வருஷம் அடிமை வேலை செய்ய வேண்டி சத்தியம் பார்க்கலாமா? 2 பேரும் வருகின்றார்கள். யானை வந்து பார்க்கின்றார். நீ தான் பார்க்கணும். யானை பாரு. யானை பார்க்கக்கூடிய நேரம் பார்த்தா நாகக்கண்ணி ஏறிட்டு பார்க்கும் போது யானை வெள்ளையாக வருகின்றது. தேவக்கண்ணி வசமாக யானை வந்து வெள்ளையாக வருகிறது. யானை வெள்ளையாகத்தான் வருகின்றது. என்ன சொன்னாய்? தெரியாம சொன்னேன். ஆடி வெள்ளாட்டி அப்படி என்று தலைமுடி முடிச்சு எடுத்து பார்த்தா நாகக்கண்ணி சொல்றா, தங்கச்சி முடிய விடுடி முடியே ஒண்ணு விடுறதா? முடிய விடுடி. என்ன பேச்சு பேசினாரு? முடிய விடுடி. எதுக்கு ஏன் முடிய விடுறீங்க? சொன்னது போல யானை வெள்ளையாகத்தானே வருகின்றது. மணி எத்தனை ஆச்சுது? அடிமைக்காரி. நேரம் என்ன? மணி 6. 6 மணி ஆகுதுல? நேரம் இருட்டி கொண்டிருக்கிறது. சூரியன் அடைகிற நேரம். இந்த நேரத்துல யானை பார்க்கும்போது உனக்கு வெள்ளையாகுது, எனக்கு கருப்பா தெரிஞ்ச போது அப்ப உனக்கு கண்ணு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விட்டுருவோம். நம்ம நாளை காலை வந்து பார்க்கலாம். இன்னைக்கு? ஆமா. சரி, காலைல போய் பார்க்கலாமா? அப்படி நேராக அரண்மனைக்கு வருகிறார்கள். நேராக வந்து தேவகதி இருக்கிறா பாத்தீங்களா? அவளுக்கு மனசுல எந்த ஒரு கள்ளம் கபட முடியாது. இல்லாமல் தெய்வகதி நித்திரை செய்தாள். ஆனா நாகக்கண்ணி நினைக்கிறான் அவ்வளவு பெண்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் அக்கா என்று கூட பாராமல் நம்ம அடி மண்டியை பிடித்து இழுத்து விட்டாளை மாலை வெள்ளாட்டி என்று சொல்லி நம்முடைய மடிபிடித்து எடுத்தவள் இவளை சும்மா விடலாமா? அப்படி என்று மகுடியை கையில் எடுத்தால் அப்படி தன்னுடைய மகுடி ராகத்தை வாசிக்கின்றாள். சரி.